சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இந்த சுவையான சிக்கன் கிரேவியை நம்ம ரெடி பண்ணிடலாம். குறைவான நேரத்தில் அதிகமான சுவையோட இந்த சிக்கன் கிரேவி இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 10 போல் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. நாம் இதில் தேங்காய் பேஸ்ட், முந்திரி பேஸ்ட் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கிரேவி நல்லா திக்காக இருக்கணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நம்ம கடலை மாவு சேர்த்து செய்யும்போது நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே சிக்கன் கறி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நல்லா கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துற வேண்டாம். 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்து இந்த மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து கொடுத்துருங்க. மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போய் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்காமல் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க. தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகட்டும். 2 நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். லெக் பீஸில் மட்டும் லைட்டாக 2 கீரல் இந்த மாதிரி போட்டுட்டு அவங்கள சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அதிகம் புளிக்காத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவிக்கிறேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இதை நல்லா கிளறி கொடுத்துருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் தானாக நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு அப்படி சூப்பராக வெளியில் வந்திருக்கு. நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்தளவுக்கு குழம்பு கெட்டியாக இருந்தால் போதுன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சைடிஷாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இது இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதை நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கசக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் போதும் இந்த அளவுக்கு. ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து கலந்து விடும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து குழம்புல ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை சைடிஷாக சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் முந்திரி பேஸ்ட் எதுவுமே நம்ம போடாமல் நல்ல டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுதுன்னு பாருங்கள். கிரேவி எந்த அளவுக்கு நல்லா சிக்கனில் இறங்கியிருக்குன்னு. நீங்களும் இந்த டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.